ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் ஜெபத்திலே ஆண்டவர் சமூகத்திலே யோசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் என் உள்ளத்திலே கொண்டு வந்து உணர்த்தி பேசினார். அந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்திலே சபை மக்களுக்கு அவர் எழுதி அனுப்பின ஒரு கடிதத்தினுடைய ஒரு முக்கியமான வார்த்தையை கொண்டே நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நீங்கள் தேவனுக்கு சகல காரியத்தையும் தெரியப்படுத்த வேண்டுமாம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்திற்கு ஒரு சில முக்கியமான காரியங்களை நன்றி சொல்லும் வண்ணமாக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக, சபையிலே ஒரு தாழ்மையின் சிந்தையை குறித்து, தேவ சிந்தையை குறித்து, இயேசுவில் இருந்த சிந்தையை குறித்து பல காரியங்களை எழுதி கொண்டு வரும்பொழுது அந்த கடிதத்தை நிறைவு செய்யும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி எழுதுகிறார். சபையே, தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நமக்கான பல தேவைகள் இருக்கிறதாக, நமக்கு பல காரியங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய தேவைகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய ஜெபங்கள், மற்ற எல்லா விதமான தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் முதலாவது யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சில கிறிஸ்தவ ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற வழக்கமும், அதை ஜெபிக்கிறதுனா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற வழக்கம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்காது. எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லணும் தெரியாது. நேரம் கிடைக்கும் போது இது மாதிரி கூட்டங்கள் வரும்போது ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாசலில் ஒரு கூட்டம் கூடி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா, என் பிள்ளை என்ன பண்ணுச்சு தெரியுமா, எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லா கதையும் நாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி நம்மளுடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்புகளை மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். மனுஷனுடைய இருதயமானது அப்படிப்பட்டதாய் பழகிவிட்டது. தேவன் அதையிலிருந்து தேவன் மாற்றி அவருக்கு நேராக நம்மை திருப்பி எல்லாவற்றையும் முதலாவது என்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. தேவன் விரும்புகிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ அங்கேயும் இங்கேயும் உனக்கு பிரியமானவர்களிடத்துல, நண்பர்களிடத்துல, உனக்கு பிடிச்சவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றதை விட்டுட்டு என்கிட்ட வந்து முதலாவது தெரியப்படுத்த. அல்லேலூயா. ஆண்டவருடைய சுவாபம் என்பது அவர் நம்மோடு கூட இணக்கமாய் எப்பொழுதும் நம்மோடு கூட ஒன்றாய் மாறி நீங்களும் அவருமாய் ஒன்றாய் கலந்து இணைந்து பிணைந்து பிரியாத ஒரு உறவோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி தம்முடைய மனவாட்டியாகிய சபையை அவர் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு எப்பொழுதும் எல்லாவற்றையும் நான் தெரியப்படுத்த வேண்டுமா? ஐயா, அடுத்த வேளை சாப்பாடுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் என்ன பண்ணட்டும்? வெளியே போய் உக்காந்தா அந்த அக்கா கிட்ட சொன்னா அந்த அக்கா ஒரு 50 ரூபா கொடுத்தாங்கன்னா 1 கிலோ அரிசி வாங்கி நான் வீட்டுக்கு ஏதாவது செய்வேனே, அல்லது என்னுடைய கணவனாருக்கு வரும்பொழுது இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இப்படி ஒரு தேவை இருக்குது, இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம், இதை செய்யலாம் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று அநேகர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் என் மனைவி கிட்ட அதிகமாக சொல்லுவேன். என் பாப்பா இருக்கிறா, என் பாப்பாவுக்கு எல்லாமே என்கிட்ட கேட்காது. அது தலையை சுற்றி வந்து மூக்க தொடுற மாதிரி அவங்க அம்மா கிட்ட தான் போய் கேட்டு வரும். ஏன்னா அப்பா கிட்ட பேசுறது கொஞ்சம் பயம் இருக்குது. அது ஒரு பக்கம் நல்லதானே வைக்கல, இருந்தாலும் நான் பல நேரம் திட்டுவேன். எதுக்கு நீ அப்படி சுற்றிக்கிட்டு வந்து உங்கள் அம்மா கிட்ட கேட்டு, உங்கள் அம்மா கடைசியில் யார் உங்கள் அம்மா செய்ய போகிறது கிடையாது, நான் தான் செய்ய போகிறேன், அது நீ என்னையும் டைரெக்டாகவே கேட்கலாமன்னு கேட்பேன். உடனே என் மனைவி சொல்லுவாங்க, அது எப்படிங்க உங்களை பார்த்தா பயப்படுதுங்க குழந்தை, அப்பா பார்த்தியா பிள்ளைங்க பயப்படணும். அல்லேலூயா. நாமும் பல நேரத்தில் இப்படிதான் தேவனை குறித்ததான தெளிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் உரிமையாய் பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஓ, இவ்வளவு பேர் நம்புறீங்களா? பரவாயில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனிடத்திலே நாம் உரிமையாய் உள்ளே போய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே நீர் அல்லவோ எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், நீர் அல்லவோ எங்களை உயர்த்துகிற தகப்பன், நீர் அல்லவோ எங்களுடைய மனநிலைகளை புரிந்து கொள்ளுகிற தகப்பன், நீர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தகப்பன். அல்லேலூயா. அழகாய் பக்தன் பாடினார், உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில். பாடுங்க, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு தாயை போல தேற்றுவார், ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்னா, ஆண்டவர்கிட்ட எதுவுமே கொடுக்காம, ஆண்டவர்கிட்ட எதையும் தெரியப்படுத்தாம, ஆண்டவர்கிட்ட எதையும் பேசாம நாமவே பல காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். நமக்கு என்னென்ன தேவைகள் என்னது என்பதை நாம் செய்வதற்கு முன்னதாக, அல்லது நமக்கு தேவைகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை குறித்தும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே உங்களை குறித்ததான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். என் பிள்ளைக்கு அடுத்த ஒரு நிலையை நான் எப்படிப்பட்ட ஒரு உயர்வை வைக்க வேண்டும், எப்படிப்பட்ட விதத்திலே அவளுடைய எல்லைகளை நான் பெரிதாக்க வேண்டும், அவளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் எவ்வளமாய் உயர்த்த வேண்டும், அவளுடைய குடும்ப கஷ்டங்களை நான் எப்படி மாற்றி அமைத்து இந்த உலகத்திற்கு சாட்சியாக தேவனுக்கு மகிமையாக அவர்களை நான் பயன்படுத்தக்கூடும் என்று சொல்லி ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் மீது நினைவாகவே இருக்கிறார். தேவனுக்கு சகலமும் உங்களை குறித்ததான நல்ல எண்ணத்தோடு கூட ஆண்டவர் உங்கள் மீது நினைவாக இருக்கிறார். அவருக்கு எங்க சுத்தினாலும், அம்மா உங்க பேர் சொல்லுங்களேன், யாராவது பேர் சொல்லுங்க டப்புன்னு. ராஜேஸ்வரியா? ராஜேஸ்வரி அம்மாவை குறித்து ஆண்டவருக்கு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நைட்டு பிரேயர்ல உட்கார்றாங்க, என்ன மனசுல என்ன ஒரு தேவை, எதிர்பார்ப்பு, செபம், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் மனசுல வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல உங்களுடைய பேரை போட்டுங்க, காமாட்சியோ, மீனாட்சியோ, இல்ல சுப்புலட்சுமியோ, இல்ல முனியமாவோ, ஏதோ ஒரு பேரை போட்டுங்க. ஐயா, அந்த பேரெல்லாம் நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பரவாயில்ல, பேரை மாத்திலாம் நீ பரலோகம் தான் வரப்போற. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை குறித்ததான நினைவுகளோடு கூட நம்மை பார்த்து கொண்டிருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த உலகத்துல அவருடைய சிருஷ்டிப்புகளிலே அவருக்கு ரொம்ப பிடிச்சது நீங்களும் நானும் தான். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மீது நினைவா இருந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். காலையில ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். எனக்கு இந்த பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கவிதைகள், இந்த ராகங்கள், பாட்டெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வராது இல்லையா. இந்த பாடுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு அது செய்தியில் நான் கொண்டு வரப்போ உங்களுக்கு புரியும். ஆண்டவருக்கு நாம் நன்றியை சொல்லுகிற வண்ணம், அல்லது நமக்கு அவர் செய்கிற பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சரியான ஒரு தளம், ஒரு ஒரு சரியான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் தான். அல்லேலூயா. அதுக்கு தான் பாட்டு பாடணுன்றது. அல்லேலூயா. சரி, ஓகே. நாம் இன்றைக்கு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை பார்க்க போகிறோம். பவுல் சொல்லுகிறார், பிலிப்பு பட்டணத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லி எழுதுகிறார். பிலிப்பு பட்டணம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ரொம்ப கஷ்டப்படுற பட்டணமா. அதை குறித்து நான் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது, பவுல் பண்ண பிரயாணங்களிலே, மிஷினரி பயணங்களிலே ரொம்ப கஷ்டமான பட்டணம், வறுமைக்குள்ளாக, தரித்திரத்துக்குள்ளாக இருந்த கஷ்டப்படுற ஒரு பட்டணம்னா இந்த பிலிப்பியர் சபையை சார்ந்த இந்த பட்டணம் தான். இந்த பட்டணத்திற்குள் இருந்த விசுவாசிகள் பலவித கிறிஸ்துவின் நிமித்தம் பல பாடுகளை பட்டாலும்,
உபதேசங்கள் ரீதியாக பிரிக்கப்பட பல உபாயங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் இது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவளை பாதுகாக்க அவர் கடிதங்களை எழுதி தேவனுக்கு மகிமையாக அவர்களை வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கடிதம் தான் இந்த பிலிப்பியர் கடிதம். அல்லேலூயா. அதுல ஒரு தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாம கஷ்டப்படுறோம்ன்றது உண்மைதான், நமக்கு அநேக கவலைகள் உண்டு என்பது உண்மைதான். எல்லாம் என்னைய பாருங்க, நாம் கஷ்டப்படுகிறோம் என்பது உண்மைதான், நாம் கவலைப்படுகிறோம் என்பதும் உண்மைதான். பல நேரங்களிலே நாம் எதிர்பார்த்த அநேக எதிர்பார்ப்புகள் தோல்வி அடைந்து அல்லது நமக்கு கிடைக்காமல் போனதும் உண்மைதான். பல நேரத்திலே நாம் விரும்பினவைகள் கிடைக்காம கண்ணீரோடு கூட இருந்து மாற்றங்கள் ஒன்றும் பார்க்க முடியாமல் தவித்து இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நாட்களும் இருந்தது உண்மைதான். ஆனால் இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் கவலையெல்லாம் கிறிஸ்துவின் மீது வைத்து விட்டு ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு தலைப்பு இப்போதான் நானே ஆரம்பிக்கிறேன். செய்தி தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டிய விதங்களை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு செய்தியோட தலைப்பு நமக்கானவைகளை அவருக்கு தெரியப்படுத்தவும். தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விதங்களை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது, ஒரு தொடர்பு இருந்தது பிதாவோடு. இயேசு பரத்திலிருந்து இறங்கி வந்து மனிதர்களோடு கூட அவர் இருந்து செய்ததான ஊழியத்தில் அவர் 100% தெய்வீக தன்மையில் இருந்தாலும் 100% மனுஷிக தன்மையோடு அவர் செயல்படும் பொழுதெல்லாம் அப்படியே பிதாவுக்கு ஏற்ற விதத்திலேயே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். லிசன், நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எதை பார்ப்பதா இருந்தாலும் எந்த கிராமத்துக்கு எந்த பட்டணத்திற்கு எவர் ஒருவருக்கு அற்புதம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் பிதாவினுடைய அனுமதியின் பேரில் அல்லது பிதாவினுடைய வழிநடத்துவதின் பேரில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் செயல்பட்டார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை விட்டுட்டு நீ லோனுக்கு, பேங்க்குக்கு, மகளிர் லோனுக்கு, சேடு கடைக்கெல்லாம் ஓடினா உன் வேலைக்கு தான் ஓடுனுக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வழிநடத்தலோடு கூட நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய வழிகளையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். பல பேருடைய வாழ்க்கையில ஏன் ஒரு வெற்றி இல்லாத ஒரு காரியம் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய பாதைகளும் வழிகளும் தேவனுக்கு நேராக, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நேராக தங்களுடைய இருதயமானது பக்குவப்படாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு தான் அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே ஒரு தேக்க நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவே ஆண்டவர் சத்தத்தை நல்லா கேட்குற ஆளாக இருந்தாங்கன்னா, ஆண்டவருடைய வழிநடத்தலை புரிந்து கொள்கிறவர்களாக இருந்தாங்கன்னா, சில நேரத்தில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை உணர முடியல அப்படின்னும் பொழுது நம்மை வைத்து நடத்துகிற மெய்ப்பர்கள் வழியாக ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து, தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பாதைக்கு நேராக நம்மை பொருத்தி கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் யாவும் ஜெயமாய் மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அப்படிதான் விரும்புகிறார். உங்களுக்கான எந்த தேவைகளாக இருக்கட்டுமே, பெரிய பெரிய பாரங்களோடு நீங்கள் இருப்பீங்க, ஜெபத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பொருத்தனை செய்திருக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக உபவாசத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எதை எப்படி இருந்தாலும் கூட எல்லாமே ஆண்டவர் அறிந்து தான் வைத்திருக்கிறார். ஆனால் ஏற்ற நேரத்தில் அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொடுத்துட்டாருன்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது. நாமும் சில நேரத்தில் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு நாம் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்கு ரொம்ப அழகான கேரக்டர்லாம் இருக்குங்க. அவருடைய குணாதிசயங்களை சிறந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா மனதுருக்கம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன அமுக்கலம் பண்ணாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் பொறுத்துக்கிட்டே இருப்பார். சரி, இதுக்கு இவ்வளோதான், இதுவே புரிஞ்சுக்கும் அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டே இருப்பார். டைம் கொடுத்தும் நம்ம இன்னும் திருந்தலை, இன்னும் மாற்றிக்கல அப்படின்னா வேற மாதிரி ஒரு தூண்டில் ஒன்று போடுவார். அந்த தூண்டில நம்மளுக்கு உடம்புறங்க பாடம், அறிவு, புத்தி. ஐயோ ஆண்டவரே, கெட்ட குமாரனை போல பரத்துக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சபையில வந்து ஒரு மாசத்துக்கு உருப்படியா இருக்கிற விசுவாசியா மாறிடும். அதுக்கப்புறம் பெருமை வந்து அது ஒரு மாதிரி ஆகுவீங்களேன். சில பேர் இப்படி இருக்கிறாங்க. தேவனுக்கு நம்மளுடைய வாழ்வை சரியாய் ஒப்பு கொடுத்து
அவரோடு கூட எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி அவரிடத்திலிருந்து சகல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஏன் உங்க வாழ்க்கையில பல நேரத்தில் கஷ்டம், ஏன் பல நேரத்தில் கண்ணீர் துடைக்கப்படாமல் இருக்குது, இன்னமும் ஏன் நம்ம குடும்பத்தில் சில நபர்கள் மாற்றம் இல்லாமல் இருக்கிறாங்க, சில பேருடைய வாழ்க்கையில் ஏன் பாவம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, சில பேருடைய வாழ்க்கையில் ஏன் வியாதி அனுமதித்து கொண்டிருக்கிறார், ஏன் சில நேரத்தில் சில பாதிப்புகள் சாத்தானுடைய கண்ணிகள் நம்மை அதிகமாக மேற்கொள்ளும்படிக்கு நம்ம மீது அதிகாரம் செலுத்த பார்க்கிறது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நாம் தேவனுக்கு முன்பதாக சரியாய் நடக்கிறவர்களாய் அல்லது தெரியப்படுத்துகிறவர்களாய் அவரோடு கூட நடக்கிறவர்களாய் இல்லாத ஒரு காரணம்தான். இன்றைக்கு நம்ம அதை மாற்றிக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு சகலவற்றையும் தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எப்படி தெரியப்படுத்தணும்? ஒரு 3 நபர்கள் சொன்ன அல்லது அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்ட சில அனுபவங்களை வசனத்தின் வழியாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதையே பார்க்கலாம். முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். நமக்கான சகல தேவைகளையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் வழி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 65 வரைக்கும் வாசிங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல நேரத்தில் வருகிற சில பாதிப்புகள், சில பாடுகள் பல நேரத்திலே நம்மை சோர்வடை செய்து விடுகிறது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ, தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவன், தேவனுடைய சித்தத்திலே தேவனுடைய ஞானத்தை பெற்றவன் அல்லது தேவனோடு கூட உறவாடுகிறவன், தேவனுடைய சமூகத்தை எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும். எப்படி இருப்பானா, எப்படிப்பட்டதான பாடுகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் சொல்லப்போனால் மரண கண்ணிகளே வந்தாலும் எதற்கும் அஞ்சாத வந்தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் சுவிசேஷ பணியிலே பல காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு இருந்ததான அநேகருக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுகிறது. என்ன பாதிப்பு அப்படின்னா, ஒரு லேடியை வைத்து கொண்டு அவர்கள் செய்கிறதான பிஸ்னஸ்ல பவுலை கொண்டு தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பிசாசுகள் விலகி போகிறது. அதனாலே தங்களுக்கு லாபமாய் இருந்ததான பல காரியத்திலே அவர்கள் இழப்புகளை சந்திக்கும் பொழுது இப்ப பவுல் மீதும் சீலாவின் மீதும் கடும் கோபம் கொண்டு அவர்களை பிடித்து அடிக்கிறார்கள். அடித்ததோடு மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு போய் காவல் அறையில் போட்டு அவளுடைய கைகளை கால்களை மரத்திலே கட்டி வைத்து அவளை உபத்திரவத்திற்குள்ளாக வைக்கிறார். இங்கதான் தெளிவா வேதம் சொல்லுது, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாய் விலகாத ஒரு வாழ்வானது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது துதியின் அபிஷேகமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கும் சீலாவுக்கும் நேர்ந்ததான கொடுமை என்பது மிகப்பெரிய கொடுமை. யாரையும் போய் அவர்கள் வஞ்சிக்கவில்லை, யாரையும் போய் அவர்கள் துன்புறுத்தவில்லை, யாரையும் போய் அவர்கள் பயமுறுத்தவில்லை. அங்கே இருந்த மற்ற யாவருக்கும் அவர்களுக்கு இடரலாகவும் இல்லை. அவள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை தைரியமாக அறிவித்தார்கள். அல்லேலூயா. அப்படியாய் அவர்களுக்கு நேரிட்ட அந்த காரியத்தின் நிமித்தமாய் வந்த பிரதிபலன் என்னவென்று பார்த்தால் சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். நாமும் பல நேரத்திலே நமக்கு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிறதான விசுவாசமும் அவர் மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கை அன்பும் சில நேரத்தில் பிசாசு சோதிக்கும்படிக்கு சில பாடுகளை அனுமதிக்க வைப்பார். சில நேரத்தில் பிசாசே அதிகமாய் நம் மீது கடும் கோபம் கொண்டு நம்மளுடைய ஊழியத்தை அழிப்பதற்கு, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பலரை ஒழிப்பதற்கு, நம்மளுடைய ஆவிக்குரிய விசுவாசத்தை தளர்த்தி செய்வதற்கு அநேக உபாயங்களை பிசாசு எடுக்க ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும், நாம் ஆண்டவரை துதிக்கிற துதிய ஒரு நாளை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு ஜெபத்தோடு கூட இந்த துதியோடு கூட நீங்க செலுத்துகிற அந்த ஜெபமானது மிகுந்த பலன் உள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதுதான் பக்தர்கள் பாடினார்கள், சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுதே, சீரைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுதே, ஓஹோ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி.
துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பல ஜெபத்தினுடைய விண்ணப்பங்களும் தேவைகளும் தேவனால் அறிந்து கொள்வதற்கு இது துதியானது மிக உதவி செய்கிறது. நீங்க சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய வீடுகளிலே துதி பாடல்களை போட்டு துதி பாடல்களோடு கூட நீங்கள் பாடிக்கொண்டிருங்கள். உங்களுக்கான தேவைகள் எவைகளாய் இருந்தாலும் பாடல்களை கேட்கும் பொழுது ஒரு விசுவாசம் புறப்பட்டு வெளியே வரும். பாடல் ஆராதனையிலே அபிஷேகம் நிறைந்த பாடல்களை பாடும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் ஆனவன் ஆத்துமாவானது ஆவியினாலே அபிஷேகம் கொண்டு அனல் கொண்டு அது தேவனை துதிக்க ஆரம்பித்து விடும். நம்ம கையை கட்டி போட்டிருக்கலாம், கால்களை கட்டி போட்டிருக்கலாம், சரீரத்தை கட்டி வச்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய இருதயமானதோ கர்த்தரை துதித்து பாடுகிற துதியிலே எப்போதும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரை துதிக்கிற துதி நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தும். நல்ல வாழ்க்கையில வெற்றியாய் சிறந்தவர்கள், பல வெற்றிகளை பார்த்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியை பார்த்தவர்களை போய் கேட்டு பாருங்களேன். அவளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியத்திற்கு பின்பதாக ஆராதனை என்பது இருக்கும். அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி, ஏன் கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏன் மாற்றங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறோம்னா நாம தேவனை துதிக்கிற துதியினாலே துதிக்க முடியாமல் நம்மளுடைய நாவுகளானது கட்டப்பட்டிருக்கிறது. உங்க நாவை இன்னைக்கு ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா. உங்கள் உதடுகளை ஆண்டவர் திறக்கிறார். அதை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே பிரதிஷ்டை செய்கிறார். உங்களுடைய நாவுகளானது கட்டுகளானது அறுக்கப்படுகிறது. உங்கள் வாயிலிருந்து தேவனை துதிக்கிற துதியானது, தேவனை உயர்த்துகிற ஸ்தோத்திர பலியானது, தேவனோடு கூட பேசுகிற அந்நிய பாஷையானது இன்றையிலிருந்து தேவன் உங்கள் நாவிலே வைக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. ரபாலா சந்தரபாலா தலபா ரே சந்துரபாலா சந்தரபா. பவுலும் சீலாவுக்கும் எல்லாமே கட்டி இருந்தது, ஆனால் நாவு கட்டப்படவில்லை, அவருடைய ஆத்துமா கட்டப்படவில்லை. ஆவியிலே உயிர் மீட்சியோடு கூட இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார்கள். கட்டுகளிலே இருக்கிறோம் ஆண்டவரே. என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரியாது, ஆனால் பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறைச்சாலை அவர்களை அடைத்து வைக்கவில்லை. அவ்வளவு தேவனுடைய வல்லமை நிறைந்துதான் இந்த துதி ஆராதனை அபிஷேகம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், ஜெபிக்க முடியாத நேரங்கள் எல்லாம் துதி அதிகமாக எடுத்து முன்னாடி வச்சிருங்க. துதிச்சுக்கிட்டே இருங்க. தந்தை அவருடைய பாடல்களை போட்டு கேளுங்க. சாரால் நவரோஜமா பாட்டை கேளுங்க. அதுல இருக்கிற தேவ பிரசன்னம் உங்களை சுற்றிலும், அது முன்னும் பின்னும் வலது இடதுபுறமாய் உங்களை ஆற தழுவி கொண்டிருக்கிறதை உங்கள் ஆவியினாலே உணர முடியும். தேவனுடைய துதியை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னின்று எடுத்து கொண்டு வாருங்கள். பிசாசு துதிக்க விட மாட்டான். நீங்க பாட்டு பாடுறீங்கனாலுமே அவனுக்கு வேட்டுன்னு அர்த்தம். உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சிந்தனைகளை சிதற செய்யும்படியான பலவிதமான சூழ்நிலைகளை மாற்றுவான். நமக்கு நல்ல நெருக்கமாய் பேசுகிற நம்மை காயப்படுத்தி நம்மளுடைய ஆவியை விசனப்படுத்தி சோர்வடைய செய்யும்படிக்கு ஆட்களை கொண்டு வருவான். நம்மளுடைய குடும்பத்திலே நம்மை அதிகமாய் துதி ஆராதனைக்குள்ளாக தேவனுடைய சமூகத்திலே துதியின் வழியாய் எந்த ஒரு காரியத்தை தெரிய விடாதபடிக்கு சொந்த குடும்பத்தாரையே விரோதமாய் மாற்றுவான். ஆனா கலங்கி போவே கூடாது. நமக்கு திருஷ்டாந்தங்களாய் அநேக முற்பிதாக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க நாவிலே அந்நிய பாஷையோடு துதிங்க. பாடல்களை அந்நிய பாஷையோடு கூட பாடுங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க. பல மாற்றங்கள் எல்லாம் அந்நிய பாஷையினுடைய வல்லமையினால் தான் உடைக்கப்படும். அநேக கட்டுகள், சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகள், சத்துருடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிற ஒரே ஒரு வல்லமை அந்நிய பாஷையின் துதி. இந்த துதியின் இந்த அந்நிய பாஷையிலே துதிக்க துதிக்க வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். என்னுடைய அனுபவத்தில் ஒன்று சொல்லிட்டு போனா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். நான் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நல்லா துதிச்சு பாடி அந்நிய பாஷையில் பல மணி நேரங்கள் நான் ஜோம் பண்ணிட்டு இருந்துட்டே இருப்பேன். அப்போ திடீரென்று ஒரு ஆவியிலே நிறைவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் பொழுது, ஒரு ஆவியிலே அபிஷேகம் பெருக்கெடுக்கும் பொழுது
திடீரென்று ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். உள்ளான ஆவிக்குரிய மனுஷனுடைய கண்கள் திறக்க ஆரம்பிக்கும் பொழுது சில நேரத்திலே தேவ தூதர்களுடைய அசைவுகளை பார்க்க முடியும். சில வெளிப்பாடுகள், நாங்கள் போகிற இடத்திற்கான சில வெளிப்பாடுகள், அங்கே நாங்கள் சந்திக்க போகிற சில ஆத்துமாக்களுடைய நிலவரங்களை இந்த ஜெபத்தின் வெளிப்பாடுகளினாலே பார்க்க முடியும். சில நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் திட்டமாக சொல்வார், ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு ஒரு இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அன்றைக்கி வருவாங்க, நான் அவளை விடுவிப்பேன், நீ போய் சொல்லிடுவார். இப்படிலாம் எப்படி இந்த ரகசிய வெளிப்பாடுகள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டே இருக்கிற அந்த ஆவியின் நிறைவு தான். எங்களை பிரபகண்டா பண்ணுறதுக்காக நான் சொல்ல, இந்த அந்நிய பாஷையும் துதியும் இணையும் பொழுது ஒரு புதிய தெய்வீக ஆவிக்குரிய தன்மையானது நம்முடைய ஆத்துமாவிலே தோட ஆரம்பிக்கும். அதுதான் ஊழியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம். எங்க போனாலும் பவுல் சொல்றார் இல்லையா, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிகமாய் வெளிப்படுகிற ஒரே ஒரு காரியம் இந்த ஆவிக்குரிய வெளிப்பாடுகள். நாங்கள் செய்தலாம் ஒன்றே ஒன்று தான், வசனத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியில் நிரம்பி தான் படிக்க ஆரம்பிப்போம். அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டே வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்போம். புதிய புதிய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார், புதிய புதிய ரகசியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படியெல்லாம் போய் நாங்கள் அந்த காரியத்திலே பலப்பட்டு நாங்கள் ஊழியத்தில் வளருகிறதுனால ஆண்டவர் போகிற எல்லா இடங்களிலும் அநேகர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிற கிருபைகளை ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களை உங்கள் ஜெபத்தினாலே, துதி என்கின்ற அந்த ஜெபத்தினாலே, பாடல் என்கின்ற துதியினாலே, அந்நிய பாஷை என்கின்ற துதியினாலே நீங்கள் ஒன்றிணைத்து உங்கள் நாவினாலே அறிக்கை செய்து ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த அபிஷேகம் வளர ஆரம்பிக்கும். இந்த அபிஷேகம் உங்களிலிருந்து உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய சொந்தங்களையும், உங்களுடைய உறவுகளையும், உங்களுடைய சமுதாயத்தையும் அது பற்றி பிடிக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம், துதியினால் எல்லாத்தையும் சொல்லணும். எனக்கு நான் எப்பவுமே ஜபத்தில் அதிகமாக கேட்டதை விட துதியிலேயே தான் நிறைய கேட்ட பழக்கங்கள் உண்டு. ஏன்னா நான் துதிக்கும் பொழுது, இப்போ கூட வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன், அருமையாக நான் மனைவி கூட சொன்னேன், எப்படி தியானித்து எழுதுறாங்க இந்த பாட்டு மாதிரிலாம், இதெல்லாம் கேட்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அண்மையில் அந்த பாட்டு, எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே, இந்த பாட்டை நீங்கள் தனியாக உட்காந்து பாடுங்களேன். இந்த பாட்டு முடிச்ச உடனே அடுத்த ஒரு பாட்டு ஒன்று வந்தது, மோடு இருப்பது தான். கேட்கும்போது தான் உள்ள அப்படியே உருகுது. நான் சொன்னேன், அப்படியே இருந்துடலான்னு தோணுது, ஊழியத்துக்கு கூட போவானான்னு தோணுது, இப்படியே ஜபத்தில் இருந்துடலான்னு தோணுது. ஏன்னா அந்த துதி நம் இருதயத்தை அப்படியே மாற்றி, கல்லான இருதயத்தை எடுத்து தேவனுடைய சதையான இருதயமாய், பரிசுத்தாவினுடைய இருதயமாய், இயேசுவின் மனதுருக்கு இருதயமாய் நம்முடைய இருதயத்தை அது மாற்றாது. நிறைய பாட்டு கேளுங்க. சினிமா பாட்டு காலொட்டின்னு வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து எடுத்து போட்டுருங்க. செல்ஃபோனில் ஒரு வாட்டி ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தான் என் பக்கத்தில் தான் இருந்தேன். அவருக்கு திடீர்னு கால் வந்துச்சு, அந்த போன் எகிர்ச்சாலும் இவர் எகிட்டார், அப்படி எகிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டா, ஐயோ உலகார இதில் மாட்டிக்கிட்டோமே. ஏன் இதில் மாட்டது ஒன்றும் இல்லை, ஆண்டவர்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறோமே. அல்லேலூயா. சினிமா பாடலை கேட்காதபடிக்கு உங்கள் காதுகளை பொத்தி கொண்டு உங்கள் நாவினாலே தேவனை துதிக்கிற பாடல்களை கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு தெரியப்படுத்தலை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா 3 எடுத்துட்டு வந்தேன், 2 போதும் உங்களுக்கு. ஓகே, ரெண்டாவது ஒரு தெரியப்படுத்துதல் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறார். எல்லாம் என்னைய பாருங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? நமக்கானவைகளை நாம் துதியினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். ரெண்டாவது, நமக்கு எப்படி ஆண்டவர் தெரியப்படுத்த சொல்லுகிறார் அப்படின்னா, உன் நம்பிக்கையெல்லாம் யார் செய்ய போகிறாங்களோ அவங்க மேலே நம்பியிருக்கோம் இல்லையா, அதை இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு இதய நாயகனை நீங்கள் வைத்து கொண்டு அவரிடத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை ஏசப்பா மேலே மட்டும்தான் இருக்கணும். உங்கள் வீட்டுக்கார் மேலே இருக்கிறத காட்டிலும், உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கிறத காட்டிலும், உங்கள் மனைவி மேலே இருக்கிறத காட்டிலும், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களை நேசிக்கிறவர்கள், மதிக்கிறவர்கள், கனப்படுத்துகிறவர்கள் எல்லாரை காட்டிலும்
உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழகா தாவீது அதை குறித்து வெளிப்படுத்துகிறான். நாமெல்லாம் இப்படிதான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பவுல் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அடி உதையிலையும் கண்ணீர் கவலையிலையும் கஷ்டத்திலையும் உயிரே போனாலும் சரி, நான் ஆண்டவர்கிட்ட துதியினாலே என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்லுவேன். பவுலும் சீலாவும் நின்னாங்க. பவுல் 2வது சங்கீதக்காரன் அழகா சொல்றான், என் நம்பிக்கை அவர் மேலதான் இருக்குது. நான் அவர் மேல வச்சிருக்கிற அந்த கான்பிடென்ட் இருக்கு பாருங்க, அதை அசைக்கவே முடியாது. அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரும் கேட்டாரு, நீ எழுக்கிற மாதிரி இழுத்துனே தான் போயின்னு இருக்கும். அதுவே நான் வைத்து விட்டேன், அவர் மீது எல்லாவற்றையும் வைத்து விட்டேன், அவரையே சார்ந்து விட்டேன், அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டேன், அவருக்கு நான் தெரியப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி வாழ்கிற இருதயத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். வாசிக்கலாம் இன்னொரு ஒரு வசனம், சங்கீதம் 62:5. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, ஸ்ட்ராங்கா சொல்றான் பாருங்க தாவீது. சங்கீதம் 62:5. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தாவீது தன்னை குறித்து சொல்லுகிறார், தன் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்பி ஜெபிக்கிறது அவராலே வரும். அல்லேலூயா. புரியுதா சத்தியம்? ஹலோ, இருக்கிறீங்களா? புரியுதா சத்தியம்? நம்ம நம்பிக்கை அவர் மேல வச்சுட்டு நாம நம்புறோம். பார்த்தீங்களா? லிசன், நல்லா கவனிங்க எல்லாம். நீ பாருங்க, எனக்கு ஒரு 10,000 செல்லு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு கண்டென்ட்டுக்காக சொல்றேன். எனக்கு ஒரு 10,000 செல்லு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்புறீங்கல்ல, அந்த 10,000 ரூபாய் செல்ல அவர் ஏதோ ஒரு விதத்தில் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம அவர் மேல வச்சுட்டு அவரே பார்க்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? புரியல நிறைய பேருக்கு. ஒருத்தர் யோசிக்கிறாங்க, அப்படின்னா என்ன? சரி, உங்க ஸ்டைலுக்கு வரேன். இன்னைக்கு விற்கிற 52,000 ரூபாய் தங்கம், 1 சவரம் தங்கம், எனக்கு ஆண்டவர் எப்படியாவது என் பொண்ணுக்கு 1 சவரம் தங்கம் இந்த வருஷம் வாங்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன் போட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க போட்டேன், லோன் வந்தாதானே அது வரும் அப்படின்னா இது என்ன நம்பிக்கை? இன்னைக்கு இப்படிதான் நம்ம அப்படியே ஒரு மாதிரி சலசலப்பா போயிட்டு இருக்கிறோம். நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சுட்டோன்னு காமிக்கிறோம், வெளியே காமிக்கிறோம், ஒரு பிரபகண்டா பண்றோம், ஒரு அப்படியே ஒரு மாதிரி காமிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை அசையாதபடிக்கு அதிலே நிலைத்திருக்க வேண்டும். தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள் அநேகம், அவனை துரத்தி கொண்டு வந்த சத்துருடைய எண்ணிக்கை ஏராளம். அவன் வாழ்க்கையில் அவன் படாத கஷ்டமே கிடையாது. ஆனா அவன் ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரை கேட்டே இருந்தான், ஆண்டவரே நீர் என்னை கைவிடாது இருப்பீரா, நீங்க எனக்கு நல்ல மெய்ப்பன், நீரே என்னுடைய சொத்து. அவன் பேச்செல்லாம் பாருங்க, ஆண்டவரை உயர்த்துற மாதிரி அவரை தான் அப்படியே பெரிய அளவில் வச்சிருப்பான். அவனுக்கு இந்த பூமி மேலெல்லாம் எதுவுமே எண்ணமே கிடையாது. அவனுடைய எண்ணெல்லாம், ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, ஆண்டவரே நீங்க என்னை காப்பாத்துங்க, நீங்க தான் என்னை உயர்த்த போறீங்க, நீங்க தான் என்ன அபிஷேகம் பண்ணீங்க, நீங்க தான் இந்த அரியாசனை நீங்க தான், இந்த உயர்வு நீங்க தான், இந்த பெருமை நீங்க தான், இந்த வெற்றி நீங்க தான், எல்லாமே நீங்க தான். நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன். நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? வாயில சொல்றோம், ஆனா செயல்படுத்த போறோம். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவரால். எவராலே வரும்? எங்க வீட்டுக்கார் பேர் மேலதாங்க வரப்போகுது. எங்க மாமனார் கூட சொத்து எழுதி வச்சுதா சொன்னார், ஒரு உயில், அந்த உயிலும் வரும் பார்த்துருங்கிறேன். எங்க வருது? உயிலும் வரல, உயிரும் போல, அப்படியே தான் ஓடிட்டு இருக்குது. நோ 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 நோ. மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தாது, அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே நம்மை உயர்ந்தவர்களாய் மாற்றிவிடும். நான்லாம் நிறைய பார்த்தவன் ஆண்டவருடைய அன்பை, அவருடைய நன்மைகளை பல விதங்களிலே பார்த்தவன். ஆனால் தயவோ வாழ்நாள் முழுவதும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எனவே நாம் தேவனுக்கு எப்படி தெரியப்படுத்த வேண்டும்? நம்பிக்கையினாலே நாம் அவரை சார்ந்து விட்டோம், அவரையே நாம் நம்பி விட்டோம், அவரையே நாம் கெதி என்று இருந்து விட்டோம் என்கின்ற ஒரு எண்ணத்தை தான் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நீங்க எதை சொல்லி ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை நிச்சயம் கனப்படுத்துவார். உங்களுக்கான மன விருப்பங்களை உங்களுக்காய் கொடுத்து உங்கள் முகத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வருவார். ஆமென் சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க எதையெல்லாம் விரும்பி கேட்டீங்களோ, ஆண்டவரே 10,000 தான் வாங்கினுக்கிற வீட்டு வேலையில எனக்கு ஒரு 5,000 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சொல்லிக்கிட்டே இருங்க, அதை நம்பிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கான வழியை தேவனுக்கு திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு வேலை இல்லாம இருக்கிறையா, வேலையில இன்னமும் நான் உயர்வை பார்க்காம இருக்கிறேன், நல்ல ஒரு வேலையை தேடி போக முடியாம இருக்கிறேன், தடையோடு கூட இருக்கிற, ஆண்டவருக்கு ஒரு நல்ல வேலை தரணும்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். நீ யார்கிட்டயும் சொல்லாத, உனக்கான ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல சொல்லிவிட்டு நல்ல வேலை நீங்க தான் தரப்போறீங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கான நல்ல வேலையை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பிடிக்கும். உங்களை பிளஸ் பண்றதுல அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார், சந்தோஷப்படுவார். நாம் ஒரு பொருளை வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறோம். நல்லா கவனிங்க, சில நேரத்தில் நம்மளுடைய நினைவுகள் ஒரு மாதிரி ஆண்டவருடைய வல்லமையை நாம் குறைத்து பார்ப்பதற்கோ அல்லது சந்தேகிக்கவே சில நேரத்தில் வெளிப்படும். அந்த நேரத்தில் ஆவியர் என்ன பண்ணுவார்னா அதை பிரேக் பண்ணி உடைச்சிட்டு, ஏய் அவர் கொடுக்குறாருன்னா வாங்கிக்கோ, நீயா தேடி போவாது. அல்லேலூயா. அவர் கொடுத்தாருன்னா பறிபோறோம். அல்லேலூயா. நம்பிக்கை பெற்ற ஒரு வாழ்வு, நம்பிக்கையோடு அவர் எடுத்து சார்ந்திருக்கிற அந்த வாழ்வு நம்மளுடைய மன விருப்பங்களை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தும். அவர் அதை கேட்கும் பொழுது நம் மன விருப்பத்துக்கு மேலதான் ஒரு ஆசீர்வதிப்பார், தவிர குறைவாலாம் ஆசீர்வதிக்க மாட்டார். 5 அப்பத்தை 2 மீனை வச்சு 5000 புருஷருக்கு கத்தர் கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு ஆண்டவர் உங்களை பெருக செய்ய மாட்டாரா? நிச்சயம் பெருக செய்வார். உங்கள் வருமானத்தில் பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். உங்க கொஞ்சம் வருமானத்தை வச்சு நீங்க சொந்த வீட்டை வாங்கி, வீட்டையே நல்ல 5 ஸ்டார் அளவுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் போல ஒரு நல்ல ஒரு அழகோடு கூட தேவன் அலங்கரிக்க செய்வார். டவுலோண்டு வீட்டில் இருந்தாங்க, நான்லாம் டவுலோண்டு வீடு, ஒண்ணுமே இருக்காது என் வீட்டில். என் வீட்டிலலாம் ரொம்ப மோசமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னை பார்க்க வருகிற சகோதரர்களா இருக்கட்டும் அல்லது ஊழியர்களா இருக்கட்டும், பார்க்கும்போது சொல்லுவாங்க, பரவாயில்லையா கர்த்தர் உங்களை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் அவரால் வந்த கிருபை. அல்லேலூயா. அவரால் வந்த நன்மை அது. அதை நான் பெற்று வாழ்கிறேன், அவரே நான் சார்ந்து வாழ்கிறேன். உங்க வாழ்க்கையில முதல்ல துதியோட எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தை தெரியப்படுத்துங்க. 2வது நம்பிக்கையோடு கூட அவர் இடத்துல சார்ந்து உங்களுடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிடுங்க. அவர் உங்களுக்கான சகல விதமான ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வைத்துவார். அப்படியே ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட விசுவாசமா சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு நாங்கள் முன்பதாக தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு போதித்தபடியே நாங்கள் துதியினாலே எங்களுடைய தேவைகளை சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். எங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாலும் உங்ககிட்ட தான் சொல்ல போறோம். ஏசப்பா எங்களுக்கு தூக்கமே வரலன்னு சொன்னாலும் உங்ககிட்ட தான் சொல்ல போறோம். குடும்பத்தில் ஓயாத சண்டையா இருக்குதுன்னு சொன்னாலும் உங்ககிட்ட தான் சொல்ல போறோம். எங்க குடும்பத்தில் இருக்கிற அநேகர் மனமாற்றம் அடையலையே என்று சொன்னாலும் அதை உங்ககிட்ட தான் சொல்ல போறோம். ஆண்டவரே வருமானமே குறைவா இருக்குதுன்னு சொன்னாலும் அது உங்ககிட்ட தான் சொல்ல போறோம். ஆண்டவரே எங்களுடைய அனைத்து தேவைகளும் குறைவா இருக்கிறது என்று சொன்னாலும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற உங்ககிட்ட தான் நாங்கள் சொல்ல போறோம். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், நீங்க எங்களுடைய எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஜெபிக்கலாம்.